உலகெங்கும் வாழுகிற தமிழ் உறவுகள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் கொடுத்த பேட்டியில் அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழ்நாட்டில் 25% வாக்கு வங்கி இருக்கிறது என்கிற செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆக ஆதவ் அர்ஜுனாவினுடைய இந்த பேச்சு அரசியல் களத்திலே நிஜம்தானா என்பது குறித்து நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை வெள்ளித்திரையினுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கி இருக்கிறார். கட்சியை துவங்கிய திரு விஜய் அவர்கள் அந்த கட்சியினுடைய அறிவிப்பை வெளியிட்ட போது அதைத் தொடர்ந்து மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கைகளை பிரகடனப்படுத்திய போது அவர் என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கம் தன்னுடைய அரசியல் எதிரி என்றும், இந்திய தேசத்தை ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கொள்கை எதிரி என்றும் பிரகடனப்படுத்தினார். அரசியல் எதிரியையும் கொள்கை எதிரியையும் அரசியல் களத்தில் வீழ்த்துவதற்காகவே தான் அரசியல் பிரவேசம் செய்திருப்பதாகவும் அந்த மாநாட்டில் அவர் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். நம்மை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தொடர்ந்து பல்வேறு நடிகர்கள் அரசியல் கட்சிகளை துவங்கி இருக்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சிகளை துவங்கிய நடிகர்களெல்லாம் தமிழ்நாட்டிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆக முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல என்று சொல்லியே அரசியல் களம் காண நடிகர்கள் வருவதை தமிழ்நாடு பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த வகையிலே தான் 2005ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள். அவர் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் என்கிற கட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தார்கள். அந்த நேரத்தில் மதுரையிலே மாநாடு கூட்டி கட்சியை அறிவித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்னா, மக்களோடும் ஆண்டவனோடு மட்டும்தான் கூட்டணி என்கிற அறிவிப்பை அவர் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள், அது திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிற கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியோடும் கூட்டணி என்கிற பேச்சுக்கு இடமில்லை என்று சொன்னார். இன்னும் அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, அதிகார மாற்றத்துக்காக நான் அரசியலுக்கு வரவில்லை, அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காகவே நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் என்கிற செய்தியை அவர் சொன்னார். ஆக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த மட்டிலே இவ்வாறு பேசி அரசியல் களம் கண்ட விஜயகாந்த் அவர்கள் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல் களம் எதுன்னா 2006 சட்டமன்ற தேர்தல் களம். அந்த தேர்தல் களத்தில் அவர் தனியாகவே தேர்தலை சந்தித்தார். 234 தொகுதிகளிலேயும் தனியாக தேர்தலை சந்தித்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரும் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே இருந்து போட்டியிட்டார். போட்டியிட்ட போது என்ன நடந்ததுன்னா, அவர் போட்டியிட்ட அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலே மட்டும் அவர் வெற்றி பெற முடிந்ததே தவிர
மற்ற 233 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் மிகப்பெரிய தோல்வியை மட்டும்தான் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தாலே கேப்டன் விஜயகாந்த் அவர்களாலே அரசியல் களத்திலே அறுவடை செய்ய முடிந்தது என்பது கடந்த கால வரலாறு. ஆக 2006 சட்டமன்ற தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த அந்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம், அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் 2009 நாடாளுமன்ற தேர்தல் களத்திலேயும் தனியாகவே களத்துக்கு வந்தார். அப்போதும் அவர் என்ன சொன்னார்னா, நான் மக்களோடும் ஆண்டவனோடும் மட்டும்தான் கூட்டணி, வேற கூட்டணி என்கிற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லி தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட இருக்கிற 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலேயும் வேட்பாளர்களை தன்னந்தனியாக களமிறக்கினார். அப்படி களமிறக்கிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எதையும் சாதிக்க முடியவில்லை. அவர் கிட்டத்தட்ட ஒரு 6-7% வாக்குகளை மட்டுமே தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் அதிகபட்சமாக பெற முடிந்தது. ஆக அந்த விஜயகாந்த் அவர்கள், அவர் அன்னைக்கு அரசியல் களத்துக்கு வந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் கலைஞர் கருணாநிதி அவர்களையும் சேர்த்தே எதிர்கொண்டார். இவர்கள் இருவரையும், இந்த இருவரும் தலைவர்களையும் எதிர்த்துத்தான் அவர் அரசியல் களம் கண்டார், தமிழ்நாட்டிலே அரசியல் செய்தார். ஆக அவராலே எதுவும் சாதிக்க முடியவில்லை. அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் என்ன பண்ணுதாருன்னா, 2011 சட்டமன்ற தேர்தல் களம் நெருங்கி வருகிற போது திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்துக்காக வலைவிரிக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிக பச்சையாக சொன்னார், பழம் நழுவி பாலிலே விழுந்து விட்டது என்று பேசினார். ஆனால் அந்த பழம் நழுவி பாலிலே விழுந்தது. எந்த பாலில் விழுந்ததுன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பாலில் விழாமல் அந்த பழம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பாலிலே 2011 விழுந்ததை இந்த நாட்டு மக்கள் பார்த்தார்கள். 2011 தேர்தல் அறிவிப்பு வருவதற்கும் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னால் தான் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு அதிமுகவோடு கரம் கோர்த்தார், கூட்டணி கண்டார். அப்படி கூட்டணி கண்டவருக்கு அதிமுக தந்த தொகுதிகள் 41 சட்டமன்ற தொகுதிகள். 41 சட்டமன்ற தொகுதிகளிலே போட்டியிட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய தேமுதிக அன்னைக்கு 29 தொகுதிகளிலே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது. 29 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக உட்காருகிற அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சதுன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 2011 தமிழ்நாட்டு மக்கள் தந்தார்கள். அதிமுகவினுடைய தயவினால் அந்த இடம் அவருக்கு அரசியல் களத்தில் 2011 கிடைத்தது. அதற்கு பிறகு நடந்த காரியங்கள் எல்லாம் நாம் பேசுவதற்கான அவசியம் கிடையாது. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் திசை மாறியது. புரட்சி தலைவி அம்மா அவர்களோடு முரண்பாடு, சட்டமன்றத்திலே அதிமுகவோடு தகராறு. ஆக அதிமுகவுக்கு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் இடம்பெயர்ந்தார்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இடம்பெயர்ந்தார்கள். ஆக மாறி மாறி இடம்பெயர்ந்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சின்னாபின்னமானது. அந்த தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தான் 2016 என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டில் அவர் கேப்டன் அவர்கள் தன்னுடைய தலைமையில் மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அந்த கூட்டணி அரசியல் களம் கண்டது. என்ன நடந்தது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், இப்படி விடுதலை சிறுத்தைகள் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு அரசியல் களத்தை, கூட்டணியை உருவாக்கினார்கள். அந்த கூட்டணி இடம் தெரியாமல் போன வரலாறு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே நடந்தது. ஆக இது கேப்டன் அவர்களுக்கு நிகழ்ந்த காரியம், கேப்டன் அவர்களுடைய கடந்த கால வரலாறு. இந்த நிலையிலே தான் என்ன பண்ணுதாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே புதிதாக வந்திருக்கிற வெள்ளித்திரையினுடைய உச்ச நட்சத்திர மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியை இன்றைக்கு இந்த நாட்டுக்கு தந்திருக்கிறார். அவர் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுகிற கட்சியாக இருக்கிற திமுகவை அரசியல் எதிரி என்று சொல்லுகிறார், குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன் என்று சொல்லுகிறார்,
குடும்ப ஆட்சியை ஒழித்து நாட்டு மக்களுக்கு நான் நல்லாட்சி தருவதற்கு பாடுபடுவேன் என்று பேசுகிறார். கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை பிரகடனப்படுத்துகிறார். பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார். ஆக அதிமுகவை பொறுத்தமட்டிலே அவருக்கு ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த இடத்திலேயும் தளபதி விஜய் அவர்கள் எதிர்த்ததாக நாம் பார்க்கவில்லை. ஆக அந்த வகையிலே அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது தளபதி விஜய் அவர்கள் மீது ஒரு கனிவான அப்ரோச் இருந்தது, சாஃப்ட் அப்ரோச் இருந்தது. எதற்காக அந்த சாஃப்ட் அப்ரோச் அதிமுக தொண்டனுக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு இருந்ததுன்னா, அரசியல் களத்தை பொறுத்த மட்டிலே அதிமுகவினுடைய ஜென்ம விரோதி என்று பார்க்கிற போது அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை எவர் ஒருவர் அரசியல் களத்தில் படு கேவலமாக விமர்சிக்கிறார்களோ அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற பக்குவம் பழக்கம் யாருக்கு உண்டுன்னா அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டனுக்கு உண்டு. ஆக அந்த அடிமட்ட தொண்டன் தான் தளபதி விஜய் என்னுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று பேசுகிற போது தளபதி விஜயையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தலையிலே தூக்கி வைத்து கொண்டு அதிமுக தொண்டன் இன்னைக்கு கொண்டாடுகிறான். ஆக அதிமுக தொண்டன் தாவேக்காவை கொண்டாடுகிறான்னா எதற்காக கொண்டாடுகிறான்? தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக கொண்டாடுகிறானா என்று கேட்டால் கிடையாது. அவன் எங்களுக்கு எதிரியாக இருக்கிற திமுகவை இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் எதிர்க்கிறார்கள். அப்படி தளபதி விஜயும் தமிழக வெற்றி கழகமும் திமுகவை எதிர்க்கிற காரணத்தினாலே அதிமுக தொண்டை என்ன பண்ணுதான்னா தமிழக வெற்றி கழகத்தை கொண்டாடுகிறார். ஆக இதை கருத்திலே வைத்துக்கொண்டு இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களோடு இன்னைக்கு முதன்மை தளபதியாக நின்று கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது அரசியல் களத்திலே பல்வேறு சர்ச்சைகள் எடுத்து வைக்கிறார்கள், பல்வேறு விதமாக பேசுகிறார்கள். அந்த சர்ச்சைகளுக்குள்ளே போவதற்கு நான் தயாராக இல்லை. மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் லாட்டரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் என்று பேசப்படுகிறவர் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களுடைய முதன்மை தளபதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாலே ஒரு பேட்டியை தந்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்று, தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்துக்கு 25% வாக்குகள் இருக்கிறது. எந்த அடிப்படையில் 25% வாக்குகள் இருக்கிறதுன்னா, அவர் என்ன சொல்லுதாருன்னா, அதிமுகவுடைய வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வருகிறது என்று பேசுகிறார். அதிமுகவுடைய தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கிற தலைமை மீது திருப்தி இல்லாமல் இருக்கிறார்களாம். அப்படியானால் புரட்சி தமிழர், எங்களுடைய எழுச்சி தமிழர், எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் மீது இன்னைக்கு அதிமுக தொண்டனுக்கு நம்பிக்கை இல்லையாம். அவன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாராம். அவன் வேறு ஒரு தலைமையை தேடி அலைகிறானாம். ஆக அந்த தலைமையாக அதிமுக தொண்டனின் கண்களிலே காணுகிற தலைமையாக தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவர் தளபதி விஜயும் இருந்து கொண்டிருக்கிறாராம். ஆகையினாலே அதிமுக தொண்டர்கள் அப்படியே மடைமாற்றமாகிறார்களாம். எங்கே போகிறாங்களான்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்கிறார்களாம், தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறார்களாம். ஆகவே அதன் மூலமாக அதிமுகவுடைய வாக்குகளை தாவேக்க அபகரித்துக் கொள்ளுகிறதாம். அப்படியாக அவர்களுக்கு 25% வாக்குகள் இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறதாம். இன்னும் விஜய் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு வெளியே வருகிற போது இந்த வாக்கு சதவீதம் எகிருமாம், கூடுமாம். அப்படி கூடுகிற போது தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை விஜய் கைப்பற்றுவாராம். ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தாவேக்கா தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கும் தான் போட்டியாம். அதிமுக அந்த போட்டியிலே இல்லை என்கிற ரீதியிலே இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். நான் மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காக்கை கொக்காகாது. காக்கை என்னைக்கும் காக்கை தான், காகம் தான், கொக்கு தான். ஆக நீங்கள் எவ்வளவு தூரம் உயர பறந்தாலும் கூட அதிமுகவுடைய உயரத்தை எந்த நிலையிலேயும் தமிழக வெற்றி கழகத்தாலே எட்டி பிடிக்க முடியாது என்பதை ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் மனதிலே நிலைநிறுத்தி கொண்டாக வேண்டும். ஏன்னா இன்னைக்கு அதிமுகவை பொறுத்தமட்டில்
இதன் வரலாறு என்று பேசுகிற போது பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு இந்த இயக்கம் இரண்டாக பிளந்தது. ஜா ஜேன்னு உடைஞ்சது. ஜா ஜே என்று உடைந்த இந்த கட்சி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையிலே பயணித்தவர்கள் சேவல் சின்னத்திலேயும், அன்னை ஜானகி அம்மையார் அவர்களுடைய தலைமையிலே பயணித்தவர்கள் இரட்டை புறா சின்னத்திலேயும் போட்டியிட்டார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையிலே பயணித்தவர்கள் 27 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றார்கள். அன்னை ஜானகி அம்மையார் அவர்களை அரசியல் களம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்னை ஜானகி அம்மையார் அவர்கள் அதை உணர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அரசியல் களத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். கட்சியை எல்லாமே நீங்களே வச்சுக்கிடுங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாரிசாக எம்ஜிஆரின் தொண்டர்கள் உங்களை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினாலே எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, எம்ஜிஆர் கட்சி சேதாம் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் பெரிய மனதோடு அந்த கட்சியை புரட்சி தலைவி அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. ஆக 1989 இரண்டாக அதிமுக பிளவுபட்டிருந்த நேரத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வருகிறது. அதிமுக ஒருங்கிணைந்ததற்கு பிறகு இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கு மீண்டும் கிடைத்ததற்கு பிறகு 1990 தமிழ்நாட்டில் 2 சட்டமன்ற தொகுதி, ஒன்று மருங்காபுரி, இன்னொன்று மதுரை கிழக்கு, 2 தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுகிறது. அந்த இடைத்தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையிலே அதிமுக இரட்டை இலை சின்னத்திலே களம் காணுகிறது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலே அதிமுக வீழ்த்துகிறது. ஒரு வரலாற்று சாதனை படைக்கிற வெற்றியை அன்னைக்கு மருங்காபுரி மதுரை கிழக்கு இடைத்தேர்தலிலே அதிமுக இந்த நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்கிறது. நாட்டு மக்களுக்கு அதிமுக சொல்லுகிறது என்னன்னா, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தி, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகிறோம் என்கிற செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன தேர்தல் களம் மதுரை கிழக்கு மருங்காபுரி இடைத்தேர்தல் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக அதிமுகவுடைய வரலாறு அப்படி. அந்த அதிமுக தான் 1991 புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையில் மிருகபலத்தோடு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது. 1996 ஆட்சி அதிகாரத்தை திமுகவிடம் மீண்டும் இழக்கிறது. மீண்டும் இழந்த அதிமுக 2001 மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. இந்த 1996 2001 காலகட்டத்திலே தான் அருமைக்குரியவர்களே, நாட்டு மக்கள் நன்றாக சிந்திக்கணும். என்னன்னா, 1999 இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி காண்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. மிகப்பெரிய வெற்றியினை நாட்டு மக்கள் அவர்களுக்கு தந்தார்கள். வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில் கிட்டத்தட்ட 14 மத்திய அமைச்சர்களை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் கோலோச்சியது. கருணாநிதி அவர்களுடைய மகன் மு.க. அழகிரி மத்திய ரசாயனத்துறை அமைச்சராக உலா வந்தார். கருணாநிதி அவர்களுடைய மருமகன் மாறன் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அமைச்சராக உலா வந்தார். டி.ஆர். பாலு ஒரு மிகப்பெரிய மத்திய அமைச்சராக உலா வந்தார். ஆக இவர்களெல்லாம் மத்திய அமைச்சர்களாக உலா வந்த அந்த தேர்தல் தான் 1999. அதே திராவிட முன்னேற்ற கழகம் 2001 சட்டமன்ற தேர்தலில் அதே பாரதிய ஜனதா கட்சியோடு தான் கூட்டணி கண்டது. ஆனால் நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அமர் செய்தார்களா என்று கேட்டால் கிடையாது. அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை யாருக்கு தந்தாங்கன்னா, திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு 2001 தந்தார்கள். மீண்டும் 2001 புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அதிகாரத்தை நாட்டு மக்கள் அம்மா அவர்களுக்கு தந்தார்கள். 2001 துவங்கி 2006 வரை ஒரு அற்புதமான அரசாங்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தந்தார்கள். 2006 என்ன பண்ணுதாங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட இருந்து மீண்டும் ஆட்சி அதிகாரம் பறிபோகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. 2011 மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அதிகாரத்துக்கு அதிமுக வருகிறது. 2011 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த அதிமுக 2016 சட்டமன்ற தேர்தல் களத்தை மீண்டும் சந்திக்கிறது. 2016 தேர்தலிலேயும் அரசியல் வரலாற்றில் ஆண்ட கட்சி தொடர்ந்து 2வது முறை ஆளுகிறது என்கிற பெருமையை
புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த நாட்டு மக்கள் ஒரு ஹாட்ரிக் வெற்றி மூலமாக வந்தார்கள். 2016 மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களே வருகிறார்கள். 2016 டிசம்பர் வாக்கில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இயற்கை எய்துகிறார். அவர் மரணிக்கிறார். இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார்கள். ஒரு 4.25 ஆண்டு ஒரு அற்புதமான அரசாங்கத்தை தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தருகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அரசாங்கத்தை தந்தாருன்னா, அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே பேசினார்கள். என்னன்னா, இந்த திரைப்படம் 100 நாட்கள் ஓடுமான்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனேயே கருணாநிதி கூட்டம் பேச ஆரம்பித்தது. அன்னைக்கு 100 நாள் ஓடுமா, 110 நாள் ஓடுமா என்றெல்லாம் கேட்டார்கள். அதுபோலதான் ஆட்சிக்கு வந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை பார்த்தும் திராவிட முன்னேற்ற கழகம் எக்காலம் செய்தது. என்ன பேசினாருன்னா, இந்த ஆட்சி 100 நாட்கள் ஓடாது, எடப்பாடியார் ஆட்சி நீடிக்காது என்றெல்லாம் பேசி அரசாங்கத்துக்கு பல்வேறு இடையூறுகளை திராவிட முன்னேற்ற கழகம் தந்தாலும் அதையெல்லாம் தாண்டி 4.25 ஆண்டு காலம் ஆட்சியின் ஆயுள் முடிகிறது வரை ஒரு அற்புதமான அரசாங்கத்தை நடத்தி இந்த நாட்டு மக்களுக்கு தந்த பெருமை எங்களுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உண்டு என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அன்னைக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக போய்விட்டார், பாரதிய ஜனதா கட்சியுடைய காலடியிலே போய் கிடக்கிறார் என்றெல்லாம் பேசினார்கள். அருமைக்குரியவர்களே, அந்த எடப்பாடியார் தான் பாரதிய ஜனதா கட்சியிடத்திலே கேட்டு பெற்று பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்பதையும் நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த எடப்பாடியார் தான் அவருடைய ஆட்சி காலத்திலே தான் மத்தியை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சியை பயன்படுத்தி 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமைக்குரிய முதலமைச்சர் யாருன்னா புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நீட்டு என்று பேசுகிறார்கள். நாங்கள் நீட்டை ரத்து செய்வோம், நீட்டை அபாலிஷ் செய்வோம் என்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட அன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் அற்புதமாக யோசித்தார். என்ன யோசித்தாருன்னா, அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு தருகிறேன், 5% உள்ஒதுக்கீடை தருகிறேன். ஆக அந்த உள்ஒதுக்கீடு மூலமாக இந்த நாட்டில் இருக்கிற ஏழை மாணவர்கள் பயன்பெறுவார்கள். நீட்டு தேர்வில் மருத்துவக் கல்லூரிகளிலே சேர்ந்து பயன்பெறுகிற பாக்கியம் அந்த மாணவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி தான் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுத்திய திட்டம்தான் நீட்டு தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தந்த உள்ஒதுக்கீடு என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. அதுபோல புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியிலே தான் என்னன்னா, வன்னிய சமுதாய மக்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடை தந்த மகத்தான தலைவர் யாருன்னா புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இந்த நாட்டிலே நிறைவேற்றி தந்த பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால், அந்த 4.25 ஆண்டு இந்த நாட்டை ஆண்ட புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உண்டு என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஆக மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தோடு கரம் கோர்த்தாலும், மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவர்களோடு நல்லுறவு கொண்டு அரசாங்கத்தை நடத்தி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக சோரம் போகவில்லை. பாரதிய ஜனதா கட்சியிடம் கேட்டு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த பெருமை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கு நாடாளுகிற முதலமைச்சர் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்கள் நாட்டு மக்களுக்கு நான் பல்வேறு சலுகைகளை தருகிறேன், திட்டங்களை தருகிறேன் என்று சொல்லுகிறார். நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு எப்படி கொடுக்கிறாருன்னா, கடன் வாங்கி இன்னைக்கு திட்டத்துக்காக கொடுக்கிறார். ஒரு 5 லட்சத்துக்கும் அதிகமான ரூபாயை இன்றைக்கு கடன் பெற்றிருக்கிற மாநிலமாக எந்த மாநிலம் இருக்கிறதுனா தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அருமைக்குரியவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் 4.25 ஆண்டு காலம் அற்புதமான அரசாங்கத்தை தந்த ஒரு மகத்தான தலைவர் தான் அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது.
அந்த எடப்பாடியாரை இன்றைக்கு அதிமுக தொண்டன் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுகிறான். எதற்காக கொண்டாடுகிறான்னா, அதிமுக என்கிற கட்சி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை காப்பதற்கும் காப்பாற்றுவதற்கும் யார் இருக்கிறார் என்று சொல்லி தொண்டன் கதறிய நேரத்தில் இதோ இந்த இயக்கத்தை காப்பதற்கும் அதிமுக தொண்டனை பாதுகாப்பதற்கும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்டிலே உதித்த தலைவன் தான், கடைக்கோடி தொண்டன் தான், கிளைக்கழக செயலாளராக இருந்து இந்த கட்சிக்கு இன்றைக்கு பொதுச் செயலாளர் அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிற அற்புதமான அடிமட்ட தொண்டனாக பொதுச் செயலாளராக வளர்ந்திருக்கிற தலைவர் தான் எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் எடப்பாடியார் என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த வரலாறுகளை எல்லாம் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய என்னுடைய பாசத்திற்குரிய தம்பிகள் மறந்துவிடக் கூடாது. ஆதவர்ஜுனா ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லுகிறார். அவர் என்ன பேசுறாருன்னா, அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் விஜய் அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மடைமாற்றமாகிவிடும் என்று பேசுகிறார். அதிமுகவை பொறுத்தமட்டில் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிற மரியாதைக்குரிய ஆதவர்ஜுனா அவர்களே, ஒன்றை மட்டும் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். அதிமுகவை பொறுத்தமட்டில், அதிமுக தொண்டனை பொறுத்தமட்டில் இந்த தேர்தல் என்று சொல்லுவது எங்களுக்கு மிகப்பெரிய போராட்டம். அதிமுக என்கிற கட்சி, அந்த கட்சிக்கு அடையாளம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது என்பதை உலகுக்கு காட்ட வேண்டிய தேர்தல் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக அதிமுக தொண்டன் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார். என்ன தெளிவோடு இருக்கிறார்னா, இந்த இயக்கத்தை காத்து நிற்கிற புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் இன்னைக்கு அதிமுக தொண்டன் ஒற்றுமையாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆக சில அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, எடப்பாடியாருக்கு ஓட்டு புல்லிங் கெப்பாசிட்டி இல்லை, ஓட்டு டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, அப்படி எல்லாம் பேசுகிறார்கள். அதிமுகவுடைய வாக்கு வங்கி 20% கொண்டு போய் எடப்பாடியார் விட்டுட்டாரு அப்படி என்று பேசுகிறார்கள். அந்த அரசியல் விமர்சகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக, அறிவாலயத்துக்காக கூவுகிற அந்த அரசியல் விமர்சகர்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 1991 ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 1996 ஆட்சி அதிகாரத்தை அதிமுக இழந்ததே எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூட சட்டமன்ற தேர்தலில் தோல்வி என்கிற வரலாறை சந்தித்தாரே. அந்த நேரத்தில் நீங்க எடுத்து பாருங்க என்ன நடந்திருக்கிறது, அதிமுகவுடைய வாக்கு வங்கி எங்கே இருந்திருக்கிறது என்பதை அந்த அரசியல் விமர்சகர்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். ஆக அதிமுகவுடைய வாக்கு வங்கி ஏறுவதும் இறங்குவதும் சகஜம்தான். தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நாட்டு மக்களுக்கு கோபம் வருகிற போது அந்த கோபம் யாருக்கு சாதகமாக மாறுகிறதுன்னா, அதிமுகவுக்கு சாதகமாக மாறுவதும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நாட்டு மக்களுக்கு கோபம் கொந்தளிப்பு வருகிற போது அந்த கோபம் கொந்தளிப்பு திமுகவுக்கு சாதகமாக மாறுவதும், இதெல்லாம் அரசியல் களத்தில் கடந்த கால வரலாறுகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக மரியாதைக்குரிய நாட்டு மக்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்வதெல்லாம், தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசுகிற ஆதவர்ஜுனா பேசுகிற இந்த கணக்குகள் எல்லாம் அரசியல் களத்தில் எடுபடாது. ஆதவர்ஜுனா போன்றவர்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களை தவறான வழிக்கு திசை திருப்பி விடுகிறார்கள். போய் சேர முடியாத ரூட்டை, வழியை இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களுக்கும், விஜய் அவர்களை நேசிக்கிற அவருடைய அன்புக்குரிய ரசிகர்களுக்கும் நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புவதெல்லாம், ஒரு உச்சபட்ச நடிகருக்கு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் அது வரத்தான் செய்யும். தளபதி விஜய் அவர்களுக்கு கூட்டம் வருகிறது என்று சொன்னால் அதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் வருகிற கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்று கேட்டால் நிச்சயமாக மாறாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு இவர் தன்னை ஒப்பிட்டு பேசுவதெல்லாம் அரசியலில் மிகையான காரியங்கள் என்பதை தயவு கூர்ந்து மறந்துவிடக்கூடாது. அண்ணா, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் வரலாறு என்று சொல்லுவது 1957 காங்கிரஸ் பேரியக்கத்திலே இருந்து தன்னுடைய அரசியல் பணியை துவங்கியவர். பிற்காலத்தில் பேரறிவு பிறந்த அண்ணா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு
திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணித்தவர். அதற்கு பிறகு கருணாநிதியை இந்த நாட்டுக்கு தலைமை நாற்காலியில் உட்கார வைத்த பெருமைக்கு சொந்தக்காரர். 1972 அவர் தனி கட்சி அதிமுக என்கிற அந்த கட்சியை துவங்குவதற்கு முன்னால் பல்வேறு பொறுப்புகளை, சட்டமன்ற உறுப்பினராக, சிறுசேமிப்பு கழக தலைவராக பல்வேறு பொறுப்புகளை திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வகித்துத்தான் 1972 அதிமுகவை துவங்குகிறார். அந்த கட்சி 72 துவங்கி 73 ஆட்சிக்கு வந்ததானா? கிடையாது. 5 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறார். 1977 தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடிந்தது என்கிற வரலாறை இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் தயவு கூர்ந்து மறந்துவிடக்கூடாது. ஆக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் பயணம் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். அந்த நீண்ட நெடிய பயணங்களில் பல்வேறு சோதனைகளை சந்தித்து அந்த சோதனைகளை எல்லாம் தன்னுடைய பணிகள் மூலமாக சாதனைகளாக மாற்றி அவர் அரசியலில் வெற்றி கண்டவர் என்பதையும் ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக அருமைக்குரியவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இடத்தை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அபகரித்து கொள்ளலாம் அரசியல் களத்திலே நினைத்தால் அது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே நடக்காது. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த மட்டும் களம் எப்படி இருக்கிறதுன்னா, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம், அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஆட்சியால் தமிழ்நாடு கண்டிருக்கிற இன்னல்கள், தமிழ்நாடு கண்டிருக்கிற மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி, அரசாங்கத்தின் மீது ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அதிருப்தி, அந்த அதிருப்தி இன்னைக்கு நாட்டு மக்களை பேச வைக்கிறது. என்ன பேச வைக்கிறதுனா, 4.5 ஆண்டு காலம் அரசாங்கம் தந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி பரவாயில்லை என்று பட்டி தொட்டி எங்கும் இருக்கிற மக்கள் இன்றைக்கு பேச துவங்கி இருக்கிறார்கள். மாளிகை முதல் குப்பம் வரை இருக்கிற மக்கள், இன்றைக்கு குடிசைகள் வாழுகிறவனும் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி பரவாயில்லை என்று பேசுகிற அளவுக்கு இன்றைக்கு நாட்டு மக்களை கொண்டு வந்து இன்றைக்கு விட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களை, இதற்கு உதாரணம் தான் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை மக்களை காட்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த பெயரில் ஒரு பயணத்தை துவங்கி இருக்கிறார். நேற்றைய தினம் கோவை மாவட்டத்தில் இருந்து மேட்டுப்பாளையத்தில் இருந்து அந்த பயணத்தை துவங்கி இருக்கிறார். நீங்கள் அந்த பயணத்தை பார்த்தீர்கள்னா தெரியும். இன்னைக்கு நாட்டு மக்கள் அப்படியே அணி அணியாக, சாறை சாரலாக, கும்பல் கும்பலாக குமிந்து வருகிறார்கள். ஒரு திரைப்பட நடிகருக்கு வராத கூட்டம் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை பார்ப்பதற்காக, அவர் பேசுவதை கேட்பதற்காக இன்றைக்கு திரண்டு வருகிறதுன்னு சொன்னா, இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே நீந்தித்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்துக்கு போக வேண்டிய சூழல் இன்னைக்கு கோவையில் ஏற்பட்டிருக்கிறதுன்னா, இந்த காரியம்தான் தமிழ்நாடு முழுவதும் நடக்க இருக்கிறது என்கிற சூழலை இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் தயவு கூர்ந்து நீங்கள் ஞாபகத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆக 2026 தேர்தல் களம் என்பது என்னன்னா, அண்ணா திமுகவா திமுகவா என்கிற தேர்தல் களம். திராவிட முன்னேற்றக் கழகத்திடமிருந்து அண்ணா திமுக நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேர்தல் தான் 2026 தேர்தல் களம். ஆக இந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நான் வீழ்த்தியே தீருவேன் என்கிற அந்த முழக்கத்தோடு அரசியல் கட்சியை துவங்கி இருக்கிற தளபதி விஜய் அவர்களை பொறுத்த மட்டில் அதிமுகவோடு கரம் கோர்த்து கொண்டு நீங்கள் அரசியல் களத்துக்கு வந்தால் 2011 கேப்டன் விஜயகாந்துக்கு அரசியல் களத்தில் எந்த மாதிரியான அங்கீகாரம் கிடைத்ததோ அதே அங்கீகாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கும் தரக்கூடும். உங்கள் கட்சியும் கரை சேருகிற அரசியல் வரலாறு தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதை தயவு கூர்ந்து தளபதி விஜய் அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அறவேக்காடுகளாக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் சொல்லுவதை கேட்டு நீங்கள் உங்களையும் உங்களை நம்பி நிற்கிற இந்த பல லட்சக்கணக்கான தொண்டர்களாக இன்றைக்கு மாறியிருக்கிற ரசிகர்களையும் தயவு கூர்ந்து தெருவிலே விட்டுவிடக்கூடாது என்கிற பணிவான வேண்டுகோளை நான் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் பணிவோடு வைத்து கொண்டு 2026 தேர்தல் என்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வருவதற்கான தேர்தல், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குகிற தேர்தல்,
திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து ஆட்சியை அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிற தேர்தல் தான் 2026 தேர்தல் களம் என்பதை தயவு கூர்ந்து தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தமட்டில் அதிமுக தொண்டன் மீண்டும் மீண்டும் பேசுகிறோம், உங்களை குறைவாக மதிப்பிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏன் குறைவாக மதிப்பிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லைன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இன்னைக்கு யாருக்கு பின்னால் இருப்பார்கள்னா தளபதி விஜய் அவர்களுக்கு பின்னால் இருப்பார்கள் என்பதிலேயும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. இளைஞர்களாக இருக்கிறவர்கள் இன்னைக்கு பெரும்பாலும் தளபதி விஜய் அவர்களை ஆதரிக்கிறார்கள் என்பதையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வருகிற போது 2026 தேர்தல் கள நெருக்கத்தில் தமிழக வெற்றி கழகம் அரசியல் களத்திலே தாக்கு பிடிக்குமா என்பதை மட்டும், தன்னந்தனியாக நின்று நீங்கள் தாக்கு பிடிக்க முடியுமா என்பதை மட்டும் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லுவதைப் போல் அதிமுக தொண்டன் எந்த தொண்டனும் அதிமுக என்கிற இயக்கத்தை விட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போகல. உங்க கட்சிக்கு வேணும்னா சிடி நிர்மல்குமார் வந்திருக்கலாம். சிடி நிர்மல்குமார் ஒன்று அதிமுக காரர் அல்ல. அவர் பாஜகவிலிருந்து அதிமுகவுக்கு வந்தார், அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு போயிருக்கிறார். அதுதான். ஆக அதிமுகவாக இருக்கிறவன் எந்த நிர்வாகியாவது, எந்த தொண்டனாவது, எந்த மாவட்டத்திலாவது தாவேக்கா என்கிற கட்சிக்குள் போயிருக்கிறானா என்பதை தயவு கூர்ந்து தளபதி விஜய் சிந்திச்சு பார்க்கணும். அதற்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் பேசுவது குறித்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஆக அதிமுக தொண்டன் எந்த காலத்திலும் மடைமாற்றத்துக்கு தயாராக இல்லை. அதிமுக தொண்டனுடைய நோக்கமெல்லாம், எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம் 2026 மீண்டும் அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும். எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர், புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் நாடாளுகிற முதலமைச்சராக கோட்டை கொத்தளத்தில் உட்கார வேண்டும். அந்த வரலாறு அரசியல் கடத்தில் நடந்தே தீரும். ஆக அந்த வெறியோடு தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் அரசியல் களத்திலே பயணிக்கிறான் என்பதை நான் கனிவோடும் தெளிவோடும் தமிழக வெற்றி கழகத்துக்கும், தமிழக வெற்றி கழகத்துக்காக அறிவில்லாமல் பேசுகிற ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொண்டு, செவிமடுத்த நெல்லுள்ளம் படைத்த தோழர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க 2026 முதலமைச்சர் புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம்.